வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், ஒரு கோல்டன் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு சாண்டில் கலர் செம்பருத்தி. பாருங்கள், ப்ளூ கலர் டிசம்பர் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு ரோஸ் கலர் பெட்டூனியா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, தக்காளி செடிகளை பற்றி பார்ப்போம். பாருங்கள் தக்காளி நிறையா வகையாக இருக்குது. நாட்டு தக்காளியிலே பாருங்கள், இது ஒரு குடந்தக்காளி. பாருங்கள், இது கும்கும் கேசரி. பிடிச்சோன்னே ஒரு காய் விழுந்துருச்சு, மழைக்காக விழுந்துருச்சு. பாருங்கள், வீட்டில் உள்ள தக்காளியவே பிழிஞ்சு விடலாம். பாருங்கள், இது கும்கும் கேசரின்னு ஒரு தக்காளி ரோஸ் கலரில் வரும். பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு. இப்படி இதை வீட்டில் உள்ள தக்காளியை பிழிஞ்சு விட்டாவே போதும். தக்காளியை பிழிஞ்சு அது ஒரு மாதம் நாற்று வளர விட்டு அப்புறம் எடுத்து பிரித்து தனித்தனியாக நடலாம். பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. பாருங்கள், இது நாட்டு தக்காளி. வீடியோ எடுக்கலாம் பழுக்கட்டுன்னு வச்சுருந்தா கோழி எல்லாம் கொத்தி எல்லாம் 2-4-5 தக்காளி இருந்தது. பாருங்கள், எல்லாம் கொத்தி விட்டுருது, எல்லாம் கொத்தி சாப்பிட்ருது. பாருங்கள், இங்கே தக்காளி செடிகள் வரிசையாக வச்சுருக்கேன். இது ஒரு நாட்டு தக்காளி. அப்படி வீட்டுக்கு தேவையான தக்காளியை ஒரு 10 தக்காளி நாற்று நம்ம அப்பப்போ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, மாற்றி வச்சோம்னா வீட்டுக்கு தேவையான தக்காளிகள் கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளிங்கிறது நல்லா புளிப்பாகவும் இருக்கும், ஆனால் சீக்கிரம் அழுகிரும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கேயும் கூட ஒரு தக்காளி இருக்குது. காசி தக்காளியெல்லாம் வாங்கி போட்டேன், ஆனால் வரல. பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி. பாருங்கள், தக்காளி பூ காய். தக்காளி செடிக்கு அப்பப்போ பஞ்சகாவியா மீன் அமிலம் அப்படி கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்லா காய்ச்சிட்ருக்கும். இப்படி அனைவரும் தக்காளி வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங்.